காதலெனும் போதை காட்டிவிட்ட ராதை கல்யாண நாளை தேடி ஏங்குகிற பாவை வானவெளி மேகம் தேன் மலர்கள் தூவும் வரும் காலம் வாழ்வதென்று குயிலினங்கள் கூவும் அந்த அந்தரத்து சந்திரனை பிடிப்போமா கண்டுபிடிங்க யாரு மாப்பிள்ளை சைட் யாருந்தா யாரா இருக்கும் மாப்பிள்ளை சைட் மாப்பிள்ளை சைட் கெஸ்ஸிங் இல்லை. அப்ப பொண்ணு சைட் பொண்ணு சைட்ல எனக்கு பிருந்தாக்கா கனடால இருந்து எனக்கு இருப்பேன். அவங்கள தான். யார் பிருந்தாக்கா? எங்கட அக்கா. இல்லையே அப்படி ஒண்ணு பாருங்க வடிவா யோசிச்சு பாருங்க. அவங்க தான் தெரியல கண்டுபிடிச்சீங்களே. இல்லாட்டி சிவண்ணா வருது. ஓபன் பண்ணி பாருங்க. மேல எழுங்க. அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்க யாரா இருக்கு. கவலைப்படுவாங்க. நீங்க இன்னும் பேரை சொல்லல. வேற யாரு? ஓபன் பண்ணிட்டு யாருன்னு சொல்லுங்க. நிசாக்காவா பிருந்தாக்கா அவதான் சரியா சொல்லுங்க யாரு? யார் மட்டும் யார் சொன்னீங்க? நிசாக்காவா யாரா இருக்கு? பிருந்தாக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கு. அப்படியே சரி பாப்போமா? எங்கட அண்ணாவா இருக்கு. தீபண்ணா. ஓகே வச்சுட்டு இருக்கா. ஓபன் பண்ணுங்க. கவிதை அனுப்பியிருக்காங்க. ஒரே வயிற்றில் பிறக்காவிட்டாலும் என்றும் என் உயிரிலும் மேலான என் தங்கை நீ. எதையும் எதிர்பாராத அன்பு கொண்ட என் தங்கை நீ. காலங்கள் கடந்தாலும் கடல் கடந்து வந்தாலும் என்றும் என் மனதில் மாறாத அன்புடன் நிலையாய் நிற்கும் என் தங்கை நீ. குழந்தைத்தனத்துடன் கூடிய உன் சிறு சிறு குறும்புகள் என்றும் உன்னை சிறு பிள்ளையாய் காட்டினாலும் எனது அன்பு தம்பியை கரம் பிடித்து காலமெல்லாம் உன் மாறாத குடும்பத்தனத்துடன் உன் வாழ்க்கையில் இருமணம் சேர்ந்து ஒரு பாதியாக வாழ வாழ்த்துகின்றேன். உன்
அன்பை என்றும் எதிர்பார்க்கும் உன் அன்பு அக்கா வேண்டுகிறேன். அக்கா தேங்க்யூ ஸோ மச். சொந்த அக்கா இல்லைன்னா இப்படி ஒரு அக்கா சொந்தக்காவும் இல்லை. இப்படி இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சது நான் நினைச்சு எதிர்பார்க்கல. ஓகே, இது செய்தது இந்த காசு கட்டி தந்தது உங்களோட நிசாந்தினி அக்கா பிரான்ஸ் இருக்குது. மற்றது உங்களோட கனடாவில் இருந்தாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படி சர்ப்ரைஸ் வருமெண்டு ஒன்றுமே இல்லை. அவங்க இவ்வளோ செஞ்சுட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துல இங்கே அனுப்பியிருக்காங்க மினியை. அவங்க இருந்தால் எப்படி இங்கே டான்ஸ் ஆடி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களோ அதே போல் மிக்கியோட ஒரு டான்ஸ் வந்து நீங்கள் ஆட வேணுமா? மிஸ் பண்ணுறாவா? அவங்க வெட்டிங்க்கு வரலன்னு மிஸ் பண்ணுறாங்களாமா. வந்து மிக்கியோட டான்ஸ் வந்து ஆடித்தான் விட வேணும் என்று அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பி. ஓகே, நீங்கள் இதே போல் நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்க வேணுமெண்டு உங்களோட பிருந்தா அக்கா சாந்தினி அக்கா சார்பாகவும் இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா. ஒரு தாய் வயித்துல பிறக்கல, அவ்வளவுதான். மற்றபடி மீதி எல்லா உரிமையும் கொடுத்துருக்கா. என் வாழ்க்கை உரமாக அடங்கியும் பிறந்தாயே. தோல் பறக்கத மம்பட்டி